தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் என்று அநேகருக்கு தெரியாது. சிலர் அறிந்திருக்கிறார்கள், அறிந்தும் அவரை உடையவர்களாக அவருடைய ஆலயங்களாக மாற்றப்படுவதற்கு பிரயாசப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்பது அவர் யார்? தேவன். அப்ப தேவனை நமக்குள் பெற்றிருப்பது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம், அது அநேகருக்கு தெரியாது. ஆதியாகமம் 1:2 வாசியுங்கள். ஞானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், உலகம் உருவாகுவதற்கு முன்பாகவே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தையை கொடுக்கும் போது அந்த வார்த்தையின்படியான கிரியையை உலகத்திலே நடப்பிக்கக்கூடியவர் தேவ ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 14:16 வாசிங்கள். பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பாருங்கள், என்னுடைய நோக்கம் தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், அவர் யார், இதை குறித்தான சரியான அறிவும் அவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள் ஒரு நற்சாட்சி ஜீவன் செய்யக்கூடியதான மனுஷர்களாக நீங்க மாற்றப்படணும். அவர் யார் என்று பார்த்தோம், அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உள்ள தேவன். இனி அந்த தேவனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வாசிங்க மறுபடியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பாருங்கள், என்றென்றைக்கும். ஏன் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது இருக்கு. அவர் இந்த உலகத்தில் இருப்பாரே ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்குள்ளே மாத்திரம் தான் கிரியை செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். காரணம் என்ன? நான் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் அனுப்ப போகிறேன். அவர் எப்படிப்பட்டவராம்? என்றென்றைக்கும், இந்த மூச்சு போகிற வரைக்கும் உங்களுடனே கூட, அப்படின்னா நம்மோடே கூட இருக்கும்படிக்கு. மற்ற ஜனங்களை போல தேவாலயத்திற்குள் போய் அல்லது கோயிலுக்குள் போய் வணங்கும் போது மாத்திரம் கூட இருக்கக்கூடியவர் அல்ல. என்றென்றைக்கும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோட நமக்குள் இருக்கக்கூடியதான தேவன். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. பாருங்கள், சத்திய ஆவியாகிய. எத்தனையோ பேர் என்ற சொன்னது உண்டு, சொல்லுகிறது உண்டு. எப்படி? காரணமே இல்லாத ஒரு பயம் என்னை ஆட்கொண்டிருக்கு. என் புருஷன் வெளியே போனா, என் பிள்ளைகள் வெளியே போனா திரும்ப வருமோ என்றுதான் ஒரு பயம். காரணமே இல்லாமல் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறேன். காரணம் என்ன? பயத்தின் ஆவி அநேகரை பிடித்துக் கொண்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிறான். பொய்யான சிந்தனைகள், பொய்யான எண்ணங்களை கொடுத்து நிம்மதியற்றவர்களாகவே மாற்றுகிறார். ஆனால் இங்கே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறார். உண்மையை நமக்கு யதார்த்தமாக கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பயம் இல்லாதவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தைரிய சாட்சிகளாக இருக்க முடியும். அதோடு கூட அவர் எப்படி இருக்கிறார்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். மனுஷனுக்கு ஒரு தன்மை இருக்கு, தன்னுடைய பாரங்களை எல்லாம் இனி ஒரு நபரிடத்தில் சொல்லும் போது கொஞ்சம் ஆறுதல் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நண்பனை போன்று, ஒரு சகோதரனை போன்று, ஒரு தேற்றக்கூடிய ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை உடையவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவின் பலன் இல்லாத மனுஷன் குழம்புவான், திகில் அடைவான், நடுங்குவான். அப்படி பண்ணா கொள்ளாமா, இப்படி பண்ணா கொள்ளாமா, இதுக்கு என்ன பண்ணலான்னு தோணும். ஆனா தேவ ஆவிய உடையதாகிய மனுஷன் என்ன செய்வான்? அந்த நேரத்திலும் அவருக்குள் இருந்து அவர் கொடுக்கக்கூடியதான ஆலோசனையை பெற்று அவரிடத்திலிருந்து வரக்கூடியதான தைரியத்தோடு இந்த உலகத்திலே சமாதானத்தோடு இருப்பார். நெருக்கம் மனுஷனுக்கு உண்டு, சோதனை மனுஷனுக்கு உண்டு, கஷ்டம் மனுஷனுக்கு உண்டு. ஆனால் உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், ஒன்னும் ஆகாது, தேவன் கூட இருக்கிறார், அவருடைய கரம் கூட இருக்கு, பயப்படாத, இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த நெருக்கங்கள் மாறும் என்று சொல்லி நம்மளை பலப்படுத்தி தேற்றக்கூடியவராகவே இருக்கிறார்.